அனைவருக்கும் வணக்கம். தன் நண்பனுடைய காதல் திருமணத்தில் கலந்து கொள்வதற்காக கமல் தன்னுடைய அம்மாவான பார்வதி அழைச்சிக்கிட்டு திருமண மண்டபத்துக்கு போகிறான். அங்கு தன்னுடைய நண்பனை பார்த்ததும் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். தன்னுடைய நண்பனுடைய காதலை இரு வீட்டாருமே ஏற்று இரு வீட்டாரும் சேர்ந்து இந்த திருமணம் செய்து வைக்கிறதால அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தான் காதலித்த ராஜாவையே திருமணம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மணப்பெண்ணான ரேணுவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ராஜாவும் ரேணுவும் கடந்த 2 வருஷமாக காதலிச்சு இப்போது திருமண பந்தத்தில் இணைய போகிறாங்க. கடைசியில் லவ் பண்ண பொண்ணையே கல்யாணம் பண்ண போகிற என்னடா வாழ்த்துக்கள்டா அப்படின்னு சொல்லிட்டு கமல் தன்னுடைய நண்பனான ராஜாவுக்கு வாழ்த்து சொல்லிகிட்டு இருந்தான். முகூர்த்தத்திற்கு மணமக்கள் கூடும் வேளையில் ராஜாவுடைய பெற்றோர் ராஜாவை தனியாக அழைச்சி பேசுகிறாங்க. எங்களுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைடா. என்னப்பா சொல்கிறீங்க, கடைசி நேரத்தில் இஷ்டம் இல்லை சொல்கிறீங்களே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ராஜா கேட்குறான். ஆமாம், அந்த பொண்ணு நம்ம ஜாதி இல்லையாமே, எனக்கு இப்போ தானே தெரியுது அப்படின்னு சொல்லி ராஜாவுடைய பெற்றோர்கள் கேட்குறாங்க. எப்பா, அது நான் லவ் பண்ணுற பொண்ணுப்பா, நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியுமே, அது அப்படி தானே நீங்கள் சம்மதிச்சிங்க, இப்போ என்ன என் ஜாதியை பார்க்குறீங்க, காரணம் காட்டி வேணான்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ராஜா தன்னுடைய அப்பா கிட்ட சண்டை போடுறான். அதெல்லாம் முடியாது, நம்ம ஜாதி பொண்ணாக இருந்தால் நீ கல்யாணம் பண்ணிக்கோ, நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாலும் சரி, எப்படி கல்யாணம் பண்ணாலும் சரி, அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த பொண்ணு நம்மளுடைய ஜாதியாக தான் இருக்கணும், வேற ஒரு ஜாதி பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ராஜா முடியவே முடியாது, நான் ரேணுவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒத்த கால் நினைக்கிறான். அப்போ நான் உனக்கு சொல்லிக்கிறேன்டா, உனக்கு என்னுடைய சொத்து பத்து எல்லாமே உனக்கு வேணும், பண நகை சொத்து எல்லாம் உனக்கு வேணும்னா இப்போவே என் கூட வா. இல்லை உனக்கு காதல் தான் முக்கியம் அப்படின்னா நீ இப்போவே ரேணுவை கல்யாணம் பண்ணிட்டு நீ அப்படியே போயிரு, எங்களை தேடி வராத, இந்த சொத்து பத்து பணம் நகை எதுவுமே உனக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ராஜாவுடைய அப்பா சொல்லிட்டு உடனே மண்டபத்தை விட்டு வெளியேறாரு. ஐயோ, நமக்கு சொத்து கிடைக்காதா, சொத்து தானே முக்கியம், காதலியாக முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராஜாவும் தான் பெற்றோர்கள் போனபோது அவனும் சேர்ந்து போயிட்டான். அவன் ராஜா போனதுக்கப்புறம் பெற்றோர்கள் போனதுக்கப்புறம் அவருடைய உறவினர் எல்லாருமே மண்டபத்தை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இதை சற்றும் எதிர்பார்க்காத ரேணு கலங்கி நின்றாள். அங்கு கூடியிருந்த உறவினர்கள் எல்லாமே வார்த்தையால் பெண் வீட்டாரை காயப்படுத்தினார்கள். இதை கேட்டு மனமுனைந்து போன ரேணுவுடைய தந்தையோ அங்கிருந்த அறைக்குள் சென்று தற்கொலைக்கு முயற்சி செய்ய கமலும் மற்றவர்களும் சேர்ந்து கதவை உடைத்து அவரது தற்கொலை முயற்சியிலிருந்து காப்பாற்றினார்கள். கண் கலங்கி நின்ற ரேணுவின் பெற்றோரிடம் கமல் சென்று, உங்களுக்கும் உங்கள் பொண்ணுக்கும் சம்மதம்னா நானே உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன். உண்மையான உறவுகளுக்கிடையே ஜாதி மதமெல்லாம் ஒன்றுமில்லை. ஒரு மனிதனின் உணர்வை புரிந்து கொள்ளாத யாருமே மனுஷனே இல்லை. நான் முதல்ல மனுஷனாக இருக்க விரும்புகிறேன். இதை கேட்ட ரேணு கமலை திருமணம் செய்ய தன் பெற்றோரிடமும் சம்மதமும் தெரிவித்தாள். அதே மணமேடையில் கமலுக்கும் ரேணுவுக்கும் திருமணம் நடந்தது. பார்வதியும் ரேணுவின் பெற்றோரும் மணமக்களை மனதார வாழ்த்தினார்கள். அன்றிரவு முதலிரவில் அலங்கரிக்காத கட்டிலில் கமல் அமர்ந்திருந்தான். மெல்ல கதவை திறந்து உள்ளே வந்த ரேணு கட்டிலின் அருகே நின்றாள். வா ரேணு, உட்காரு. நான் உன் அளவுக்கு படிக்கலை. அந்த நேரத்தில் உன்னை பெத்தவங்க நிலைமையை நினச்சி தான் உன்னை நான் கல்யாணம் பண்ணினேன். உன் நிலைமை எனக்கு புரியுது. உன்னை நானும் என் அம்மாவும் எப்போவுமே எதற்காகவும் வற்புறுத்த மாட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக நடந்ததை மறந்துட்டு இந்த புதிய வாழ்க்கைக்குள்ளே வர முயற்சி பண்ணுங்க. அதே போல் நானும் உங்களை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறேன். இந்த உலகத்தில் யாரும் யாருக்கும் பொருத்தமான ஜோடியும் இல்லை. நாம தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து புரிஞ்சு நடக்கணும் என்று சொன்னான் கமல். இதை கேட்டுக்கொண்ட ரேணுவும் கண்கலங்கி, நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். சரியான நேரத்தில் எனக்கு வாழ்க்கை கொடுத்து என் குடும்ப மானத்தை காப்பாற்றுனீங்க. இத்தனை வருஷம் என்னை காதலிச்சவன் ஒரு நொடியில் என்னை தூக்கி வீசிட்டு போயிட்டான். நான் யார் என்னன்னு தெரியாமலேயே என்னை உங்கள் மனைவியாக ஏற்றுக்கிட்டீங்க. உங்கள் நல்ல மனசை கண்டிப்பாக நான் புரிஞ்சுப்பேன். ஆனால் அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அதுவரை இன்னும் சில நாட்கள் மட்டும் கட்டிலில் நீங்கள் படுங்க, நான் கீழே படுத்துக்கிறேன் என்று ரேணுவின் பதிலை புரிந்து கொண்ட கமல் முதலில் அவளுடைய மனதில் இடம் பிடிப்போம் என தனக்குள்ளேயே கூறிக்கொண்டு அவளுக்கு தலையணியையும் விரிப்பையும் கொடுத்தான். மறுநாள் காலை ராஜா தன் தோழனான கமலை பார்க்க அவனுடைய வீட்டிற்கே வந்தான். இதற்கு முன் அவன் தோழன் மட்டும்தான். இன்றுதான் தன் காதலியை திருமணம் செய்த அவனின் கணவன் என்பதால் தயக்கத்துடன் வாசலில் நின்றான். அதை கண்ட கமல், வாடா உள்ளவா, என்ன புதுசாக வெளியே நிற்கிற, நடந்த விஷயமெல்லாம் உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீ மண்டபத்தை விட்டு வெளியே போனதுமே நிறைய நடந்து போச்சு, அதெல்லாம் நானும் கேள்விப்பட்டேன்டா. என்னோட சூழ்நிலை அப்படி, அதான் மண்டபத்தை விட்டு வெளியே போயிட்டேன். ஒரு வகையில் எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உன்னை போல ஒரு நல்லவன் அவளுக்கு கிடைச்சது. அதற்கு உனக்கு நான் தான் நன்றி சொல்லணும் என ராஜா தயக்கத்துடன் கூற தான் ரேணுவை பார்க்கலாமா என கமலிடம் அனுமதியும் கேட்டான். அதற்கு ரேணு, இந்த துரோகியை என்னை எதுக்கு இங்கே வந்தான், முதல்ல அவனை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்க, அவன் முகத்தை பார்க்கவே நான் விரும்பலை என புரிந்து தள்ளிவிட்டு உள்ளே சென்றாள். கமலுக்கு என்ன சொல்லுவது என்றே புரியவில்லை. நிலைமையை உணர்ந்த ராஜாவோ உடனே அந்த இடத்தை விட்டும் சென்று விட்டான். அதன் பின் சில நாட்களிலேயே ராஜா வெளிநாட்டிற்கு சென்று விட்டான்.
பார்வதிக்கு மகள் இல்லாத குறையை ரேணு போக்கினாள். அம்மா மீதான அவளின் அன்பும் குடும்பத்தின் மீதான அவளுடைய அக்கறையும் கமலுக்கும் ரேணுவின் மீது காதல் உண்டாக காரணமாக அமைந்தது. கமலும் ரேணுவும் நண்பர்களாக தொடர்ந்த அவருடைய வாழ்க்கை ஒரு கட்டத்தில் இல்வாழ்க்கைக்குள்ளும் அவர்களை அழைத்து சென்றது. ஒருவருக்கொருவர் நன்கு புரிந்த பின்பு திருமண பந்தத்தில் இணையவும் முடிவெடுத்தனர். கமல் கட்டிலில் காத்திருந்தான். உள்ளே வந்த ரேணு கமலின் அருகில் வந்து அமர்ந்தாள். இருவரும் நீண்ட நேரம் அமைதியாகவே இருந்தனர். மற்ற நாட்களைப் போல அல்லாது அன்றைய இரவை இருவரும் வித்தியாசமாக உணர்ந்தனர். ஒருவரை ஒருவர் கண்களாலேயே பேசியும் கொண்டனர். நான் உனக்காகவே பிறந்தவள் போல் இருக்கு, அதனால்தான் காலம் நம்மை பல தடைகளை தாண்டி சேர்த்து விட்டதோ என அவளின் கண்கள் பேச, அதை பார்வையிலேயே புரிந்து கொண்ட கமல், ஆமாம், நானும் உனக்காகவே பிறந்தவன்தான் என்று தன் பார்வையாலேயே பதிலளித்தான். அவர்களின் அழகான காதல் அன்றைய இரவில் தாம்பத்தியத்தில் இணைந்தது. இப்படியே அழகான நாட்களும் நகர்ந்தது. ரேணுவும் கருத்தரித்தாள். பார்வதி ரேணுவை நன்கு கவனித்தும் கொண்டாள். கமலின் பாசத்திற்கு பரிசாக அவனுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பெற்று தந்தாள் ரேணு. பார்வதி ரேணுவை கவனித்து வந்ததால் கமல் புது வரவான குழந்தையான அருண் மீது அதிக ஆர்வத்தை காட்டினான். இதனால் ரேணு தன் மீதாக வைத்திருந்த அன்பும் பாசமும் கமலுக்கு குறைந்ததோ என சந்தேகித்தாள். கமலின் மீதான அவளுடைய அன்பு காலப்போக்கில் தவறாக யோசிக்கவும் வைத்தது. தனி கொடுத்தனம் போனால் முழு கவனமும் தன் மீதே இருக்கும் என எண்ணி அவ்வாறே போக முடிவும் செய்தாள். நாசுக்காக கமலிடமும் தனி கொடுத்தனம் போகவும் வற்புறுத்தினாள். ஆனால் அவனோ அதற்கு சம்மதிக்கவில்லை. இதை எதிர்பாராத விதமாக கேட்ட பார்வதியும் மறுநாள் தனியாக தன் மகனான கமலை அழைத்து, நேற்று ரேணு பேசினதில் நான் கேட்டேன்டா, அவள் ஆசைப்படுறதுல எந்த தப்பும் இல்லை. அவள் புருஷனோட தனியாக இருக்கணும்னு ஆசைப்படுறா. அவள் ஆசை நியாயமானது. அவள் ஆசைப்படுறான்னு உங்களை நான் தனியாக விட்டுட்டு போக முடியுமா? நான் எப்படிமா போக முடியும்னு போகவே மாட்டேன்னு கமல் சொன்னான். என்னால் முடியவே முடியாதுன்னு கமல் போக மாட்டேன்னு மறுத்தான். அதுக்கு அவங்க அம்மாவோ, நீ எங்கே இருந்தாலும் என் பையன் தாண்டா, அதை யாராலும் மாற்ற முடியாது. நான் சொல்கிறது கேளு, பக்கத்து தெருவிலேயே ஒரு வீட்டை பாரு. தினமும் நான் உன்னை வந்து பார்க்குறேன், நீயும் என்னை வந்து பாரு. அது மட்டும் இல்லை, தனியாக இருந்தால் தான் ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய வரவு செலவு எல்லா விஷயத்தையும் உன்னால் கற்றுக்கவும் முடியும். கொஞ்ச நாள் பாரு, உன் பொண்டாட்டியே ஒன்றா இருக்கலாம்னு சொல்லிடுவா பாரு என பார்வதி கூற, அவளுடைய வார்த்தையை ஏற்று கமல் ஒரு வீட்டை பார்த்து தனி கொடுத்தனம் குடியேறினான். சில மாதங்கள் ஓடியது. ஒருபுறம் பார்வதியின் செலவிற்கு பணம் தர வேண்டும், மறுபுறம் குழந்தை பெரிதாக குடும்ப செலவும் அதிகமாகியது. குழந்தையின் வருங்காலத்தை எண்ணி 2 இடத்தில் வேலை செய்தான் கமல். அவன் வீட்டில் இருக்கும் நேரம் குறைந்தது. அதனால் சமையல், வீட்டு வேலை, வீட்டுக்கு பொருட்கள் வாங்குவது, தனியாக குழந்தையை பராமரிப்பது என ஒரு நிமிடம் ஓய்வில்லாமல் இருந்தால் ரேணு. கமலுக்கு வேலை பளு அதிகமானதால் சில நேரத்தில் வேலையில் உள்ள கோபத்தை வீட்டில் வெளிப்படுத்தினான். ரேணுவும் வீட்டில் ஓய்வில்லாமல் உழைக்கும் தன்னை கமல் மதிப்பதில்லை என்றும் தனக்காக நேரம் ஒதுக்கவில்லை என்றும் அவனை புரிந்து கொள்ளாமல் வாக்குவாதம் செய்து சண்டையிடுவாள். ஆனாலும் கமல் அவளை சமாதானம் செய்வான். கால ஓட்டத்தின் காரணமாக அவளுக்கென்று தனியாக நேரம் ஒதுக்க முடியவில்லையே தவிர அவள் மீது பாசமாகவும் அக்கறையாகவும் தான் இருந்தான். ஆனால் அதை ரேணுதான் புரிந்து கொள்வதாகவே இல்லை. ஒரு நாள் ராஜா வெளிநாட்டிலிருந்து வர அந்நேரத்தில் குழந்தையான அருணின் 1ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதை அறிந்த ராஜா நிறைய பரிசு பொருட்களுடன் சொகுசு வண்டியில் வீட்டிற்கு வந்தான். சற்றும் எதிர்பாராத ரேணு அதிர்ந்து நின்றாள். கமல் அவளை வரவேற்றான். விழா சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது. அப்போது கைபேசியில் கமலுக்கு ஒரு அழைப்பு வந்தது. அவன் வேலை பார்த்த நிறுவனம் மூடப்பட்டது என்ற செய்தியை கேட்டு மன வருத்தத்துடன் இருந்தான். பண தேவையை சமாளிக்க வேண்டுமென்றால் தனி கொடுத்தனத்தை கைவிட்டுவிட்டு அம்மாவுடன் சேர்ந்து இருப்பதுதான் நல்லது என்று முடிவும் செய்தான். அவ்வாறே ரேணுவிடமும் கூறினான். அவள் அதற்கு மறுக்கவே அவ்விடத்திலேயே இருவருக்கும் வாக்குவாதம் முற்றியது. ரேணு, கொஞ்சம் என்னோட நிலைமையை புரிஞ்சுக்கோமா, உனக்கு தெரியும் நம்ம குடும்ப சூழ்நிலை. அம்மா கூட போனால் நமக்கு செலவு கொஞ்சம் குறையும், அதோட உனக்கும் கொஞ்சம் வேலையெல்லாம் குறைஞ்சிடும். அம்மாவும் உனக்கு உதவியாக இருப்பாங்கன்னு கமல் சொல்ல, உடனே ரேணுவோ, நான் எனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு உங்ககிட்ட சொன்னேன்னா எனக்கு அங்கே போக பிடிக்கலன்னு சொல்கிறா. அதாம்மா, ஏன் எங்கள் அம்மா ஏதோ உன்னை கொடுமைப்படுத்துகிறாங்களா, இல்லை உனக்கு என்னதான் பிரச்சனை சொல்லு என கமல் கேட்க, ரேணுவோ, நீங்கள் இங்கே எனக்கு நேரம் ஒதுக்கி எங்கூட பாசமாக இருக்கிறதில்ல, இதில் அங்கே போனால் என சொல்லிக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை சொல்லிச்சா. ஏண்டி, நான் யாருக்காக சம்பாதிக்கிறேன்? உனக்கும் நம்ம பையனுக்கும் தானே. அதனால தானே உங்கள் 2 பேரு கூடவும் இருக்க முடியறதில்ல. அதுக்காக உங்கள் 2 பேர் மேலேயும் பாசமும் அக்கறையும் இல்லைன்னு நீயே நினச்சா எப்படின்னு கமல் கேட்குறான். உடனே, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, நான் அங்கே வரவே மாட்டேன், இதுதான் என்னுடைய முடிவுன்னு விடாப்பிடியாக ரேணு இருக்கா.
சரி விடு, வராட்டியும் பரவாயில்ல, மெதுவாக பேசு, நிறைய பேர் வீட்டுக்கு வந்திருக்காங்க, தப்பாக நினைக்க போகிறாங்கன்னு கமல் சொல்கிறான். நான் வரவே மாட்டேன், எனக்கு என்னோட சந்தோஷம்தான் முக்கியம்னு ரேணு சொல்கிறா. ஆக என்னை பற்றி உனக்கு கவலை இல்லை, உனக்கு உன் சந்தோஷம்தான் முக்கியம் அப்படித்தானே? ஆமாம், என் மேலே பாசம் இருந்தால் தானே என்னை பற்றி நீ நினைக்க அப்படின்னு கமல் வார்த்தையை விடுறான். அப்போ நான் உங்கள் மேலே பாசம் வைக்கலைன்னு சொல்கிறீங்களான்னு ரேணு கேட்குறா. உடனே கமல் சொல்கிறான், ஆமாம், அதில் என்ன சந்தேகம் அப்படின்னு சொன்னதுமே 2 பேருக்குமான வாக்குவாதம் சண்டையாக மாறியது. அனைவரும் வேடிக்கை பார்த்தனர். கடைசியில், நீ ஏற்கனவே வேறு ஒருத்தனை விரும்பியவள் தானே, அதனால தானே என் உணர்வுகளை உன்னால் புரிஞ்சு கொள்ள முடியலை என கூற பின்னர் கைகலப்பில் முடிந்தது. அதை பார்த்த ராஜா உட்பட அனைவருமே அந்த இடத்தை விட்டே நகர்ந்தனர். ஆத்திரத்தில் இப்படி வார்த்தையை விட்டுவிட்டோமோ என பிறகு கமல் அதை குறித்து வருந்தினான். ரேணு அந்த சம்பவத்திற்கு பின்பு கமலுடன் பேசாமலே இருந்தாள். அந்த நேரத்தில் ராஜா கைபேசியில் ரேணுவை அழைத்தான். அழைப்பை ஏற்ற அவளிடம், ரேணு எப்படி இருக்க, நான் கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும், என்ன பேசணுமோ அதை சீக்கிரமாக பேசிட்டு வைங்கன்னு ரேணு சொல்கிறார். பிறந்தநாள் விழாவில் எல்லோரும் முன்னாடியும் நீ வேற ஒருத்தனை காதலிச்சவதானேன்னு கமல் சொன்னது என் மனசுக்கு வருத்தமாக இருந்தது. அழுது கொண்டே கைபேசியில் காதில் வைத்து கேட்டு கொண்டிருந்தாள் ரேணு. உன்னை அவன் அடித்ததை என்னால் தாங்கவே முடியலை. அத்தனை பேருக்கு முன்னாடியும் உன்னை அவன் அடிச்சிருக்கக்கூடாது. அது உனக்கு எவ்வளோ அவமானமாக இருந்திருக்கும் என்று அவன் யோசிக்கவில்லையே. எனக்காக நீங்களாவது கவலைப்பட இருக்கீங்களேன்னு ரேணு பதில் பேசினாள். நீ கவலைப்படாத, நான் உனக்கு எப்பவும் ஒரு நண்பனாக நல்ல ஆறுதலாக இருப்பேன். உன்னை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வைக்கிற பாக்கியம்தான் எனக்கு கிடைக்கல. உன் உணர்வை புரிந்த நல்ல நண்பனாவது இருக்கும் சந்தர்ப்பம் கிடைக்குதே, அதுவே எனக்கு போதும் என்று ராஜாவின் வார்த்தையில் மயங்கி போனாள் ரேணு. அடிக்கடி ரேணுவே ஆறுதலுக்காக ராஜாவின் கைபேசிக்கு அழைப்பாள். தன் குடும்பத்தில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் அவனிடம் பகிர்ந்தும் கொண்டாள். ராஜா இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு கமலுக்கும் ரேணுவுக்கும் இடையே நடக்கும் சிறு சிறு சண்டைகளையெல்லாம் பெரிதாக்கி இருவருக்கும் இடையான விரிசலையும் ஏற்படுத்தினான். ராஜா சொல்வதை மட்டுமே கேட்கும்படியான சூழ்நிலையை உருவாக்கியது ரேணுவிற்கு. அதுவே நாளடைவில் பழக்கமாகவும் மாறியது. இருவரும் யாருக்கும் தெரியாமல் சந்தித்து கொள்ளும் அளவுக்கு அது அதிகமானது. வேலைக்கு சென்ற கமல் எப்போது வருவான் என ரேணுவுக்கு தெரிவதால் இவர்கள் இருவரும் வீட்டில் அடிக்கடி உல்லாசமாகவும் இருந்து வந்துள்ளனர். ரேணு முன்பெல்லாம் காரணமாக சண்டை போடுவாள். ஆனால் தற்போது கணவனுடன் வேண்டுமென்றே கோபப்படுவதையும் சண்டை போடுவதையும் வழக்கமாக வைத்திருந்தாள். ஆனாலும் கமல் அவள் மேல் பாசமாக தான் இருந்தான். அவள் அவசியமில்லாமல் போடும் சண்டையை கூட பெரிதுபடுத்தாமல் அமைதியாக விட்டு விடுவான். அவளையும் குழந்தையையும் குறையில்லாமல் பார்த்தும் கொண்டான். காலம் கடந்து கமலின் அன்பை புரிந்து கொண்ட ரேணு குற்ற உணர்வால் மனம் குமரினாள். ராஜாவுடனான பழக்கத்தை விடவும் முயற்சித்தாள். ஆனால் ராஜாவோ அவளை மிரட்டி தன் காரியத்தை சாதித்து கொண்டே இருந்தான். அக்கம்பக்கத்தினரும் ரேணுவையும் ராஜாவையும் இணைத்து பேசினார்கள். அந்த பேச்சு ஒரு வழியாக மாமியாரான பார்வதியின் காதிற்கு வர கமலை அழைத்து தனக்கு உடம்பு சரியில்லை என்றும் குடும்பத்துடன் மறுபடியும் நம் வீட்டிற்கே வர வேண்டும் என்றும் கூறினாள். அதற்கு கமல் ரேணுவிடம் பேசி அழைத்து வருவதாக வீட்டிற்கு சென்றான். மறுநாள் காலையில் அம்மாவின் உடல்நிலையை எடுத்து சொல்லி ஒரே வீட்டில் இருக்க சம்மதம் வாங்க வேண்டும் என்று எண்ணி ரேணுவின் அருகில் சென்றான். அப்போது ரேணுவுடைய உடலோ அனலாக கொதித்தது. அவள் காய்ச்சலால் உடம்புக்கு முடியாமல் படுத்திருந்தாள். அவளுக்கு கஞ்சி வைத்து மருந்து கொடுத்துவிட்டு அன்று ஏதும் பேசாமல் வேலைக்கும் சென்றான். வேலைக்கு சென்ற சிறிது நேரத்திலேயே தன் மனைவிக்கு உடம்பு சரியில்லையே, எப்படி குழந்தையை வைத்து சமாளிப்பாள் என்று பாதியிலேயே வேலையை விட்டு வீடு திரும்பினான். அவன் வீட்டின் வாசலில் ராஜாவின் 2 சக்கர வாகனம் நின்று கொண்டிருந்தது. பல நாட்களுக்கு பின்பு நண்பன் வந்திருக்கும் சந்தோஷத்தில் சென்றான் கமல். உள்ளே நுழைய முற்படும் போதுதான் ஏதோ முனங்கல் சத்தம் கேட்க ஜன்னலில் எட்டி பார்த்தான். அவன் கண்ட காட்சி அவனை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. தொட்டிலில் குழந்தை, கட்டிலில் ராஜாவுடன் தன் மனைவி. இதை கண்டவுடன் ரத்தம் கொதித்தது. கோபத்தில் அருகில் இருந்த கல்லை எடுத்து ஜன்னலை உடைத்தான். சத்தம் கேட்டு இருவரும் தங்களுடைய உடைகளை சரி செய்து வெளியே பார்த்தனர். கமலை கண்டதுமே இருவரும் பதறினார்கள். ராஜா கதவை திறந்து வேக வேகமாக வண்டி ஏறி ஓடினான். ரேணு மட்டும் ஒரு மூலையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தார். குழந்தை தொட்டிலில் அழுக குழந்தையை தூக்கி கொண்டு பார்வதியின் வீட்டிற்கு சென்றான் கமல். அங்கு தன் அம்மா பார்வதி கோயிலுக்கு சென்றிருந்ததால் குழந்தையுடன் வீட்டு முற்றத்திலேயே அமர்ந்திருந்தான் கமல். மறுபுறம் ரேணு, இப்படி ஒரு தவறை நான் செய்துவிட்டேனே, மானம்தான் பெரிது என நினைக்கிற அப்பா அம்மாவிற்கு மகளாக பிறந்து இப்படி ஒரு பாவத்தை செய்தேனே. நான் மனமுடைந்த நேரத்தில் என் மானத்தை காப்பாற்றி எனக்கு வாழ்க்கை கொடுத்து குடும்ப மானத்தை காத்த கணவனுக்கு துரோகம் செய்து விட்டேனே. படித்த பெண் என்று சொல்லிக் கொள்ளவே தகுதியற்றவள் நான்.
தலைமுறைக்கே அவமானமான செயலை இப்படி நான் செய்தேனே. கணவனின் அன்பை புரிந்து கொள்ளாமல் தன் குடும்ப விஷயத்தை 3வது நபரிடம் பகிர்ந்து வேறு ஒரு நபரிடம் சென்றதன் விளைவுதான் இது. இப்போது என் வாழ்க்கையே போய்விட்டதே. கண்முன்னே மனைவியின் கோலத்தை கண்டும் தன்னை அடிக்கவோ திட்டவோ இல்லையே. எவ்வளவு ரணம் அவர் மனதில் இருந்திருந்தால் அவ்வாறு அவர் செய்திருப்பார் என எண்ணி கதறினாள். அவசரமாக கமலை காணவும் மாமியார் வீட்டிற்கு சென்றாள். அவன் குழந்தையுடன் சிலை போல அமர்ந்திருந்தான். அவள் கமலின் காலில் விழுந்து, நான் செய்தது தவறுதான், நான் உங்களுக்கு பண்ணியது துரோகம், பாவம், என்றைக்குமே அது மன்னிப்பு கிடையாது. ஆனாலும் இந்த பாவியை மன்னிச்சிடுங்க, ஒரே ஒரு சந்தர்ப்பம் எனக்கு திருந்தி வாழ வாய்ப்பு கொடுங்க என தலையில் அடித்து கொண்டு அவன் காலில் விழுந்து கதறினாள். அதை கண்டு, உன்னை என் உயிருக்கு மேலாக நினைச்சனடி என ரணம் தாங்க முடியாமல் கமலும் அழுதான். பின்னர் அவளையும் குழந்தையும் அழைத்து கொண்டு மீண்டும் தன் வீட்டிற்கே வந்தான். தன்னை மன்னித்து விட்டார், இனி எந்த சந்தர்ப்பத்திலும் தவறு செய்யக்கூடாது என்று உறுதி கொண்டாள் ரேணு. வீட்டினுள் நுழைந்தவன் கதவு திறந்த நிலையிலேயே இருந்தது. வீடே அமைதியாக இருந்தது. குழந்தைக்கு விளையாட்டுப் பொருட்கள் போடப்பட்டு தரையில் குழந்தை விளையாடி கொண்டிருந்தது. மறுபுறம் ரேணுவின் வாய் கட்டப்பட்டு ஒரு நாற்காலியில் அவள் எங்கும் அசையாதபடி நகர முடியாதபடி கட்டியிருந்தான் கமல். அவளின் கண்கள் மட்டுமே திறக்கப்பட்டிருந்தது. அவள் பார்க்கும்படியாக இருந்தது. ரேணுவின் மனதில் என்ன செய்ய போகிறார்? தன்னை கொலை செய்ய போகிறாரோ? அப்படியெனில் அதை ஏற்கத்தான் வேண்டும். எவ்வளவு பெரிய துரோகத்தை அவருக்கு நான் செய்திருக்கிறேன் என்று கலங்கி கொண்டிருந்தாள். சற்று நேரத்திலே, நான் உனக்கு வாழ்க்கை கொடுத்ததற்கு நீ எனக்கு கொடுத்த பரிசை பார் என்று கண்ணிமைக்கும் நேரத்தில் குழந்தையின் தொட்டில் துணியால் தூக்கில் தொங்கினான் கமல். இதை கண்முன் கண்ட ரேணு, நான் செய்த பாவத்திற்கு நீங்கள் சாகக்கூடாது. நான் இல்லாட்டியும் உங்களைப் போல நல்ல தகப்பன் என் பையனுக்கு வேணும். என்னை மன்னிச்சிடுங்க, நான் உங்களுக்காக என்ன வேணும்னாலும் பண்ணுறேன். நீங்கள் மட்டும் சாகாதீங்க, அதை என்னால் தாங்க முடியாது. உங்களை காப்பாற்றக்கூட முடியாமல் என் கைகளை கட்டி போட்டுட்டீங்களே, அதுக்கு நீங்கள் என்ன கொன்னிருக்கலாமே என்று அவளுடைய அடி வயிற்றிலிருந்து கத்தினாள். அவளுடைய வாய் உட்பட தேகம் கட்டப்பட்டு இருந்ததால் சத்தம் வெளியே கேட்கவில்லை. அவளால் சத்தம் போடவும் முடியவில்லை. அவளின் கண் முன்னே கமலின் கழுத்து இறுகி கால்களும் கைகளும் துடிதுடிக்க அவனின் தேகம் வீட்டின் சுவற்றில் அடித்தது. சில வினாடிகளிலேயே கமலின் உயிரும் அவன் தேகத்தை விட்டு பிரிந்தது. தன் இழிவான செய்கையால் தன் கண்முன்னே கணவன் உயிரை மாய்த்து கொண்டதை கண்ட அவளுடைய கண்களில் நீர் ஆறாய் ஓடியது. அவளின் கண்முன்னே அவன் துடிதுடித்து இறந்து போனான். இதையெல்லாம் பார்த்த குழந்தை பயத்தில் அழுதது. குழந்தையின் அழுகுரல் கேட்டு அக்கம்பக்கத்தினர் ரேணுவின் வீட்டுக்குள் வந்து பார்க்க, ரேணு கட்டப்பட்டிருந்ததை பார்த்து அவளை அவிழ்த்துவிட்டு கமலுடைய உடலையும் மீட்டனர். கமல் ஒரு காகிதத்தில் என் தற்கொலைக்கு யாரும் காரணமில்லை என்றும் எழுதி வைத்திருந்தான். சில நாட்களுக்கு பிறகு, பண்பாடு கலாச்சாரம் உள்ள மண்ணில் பிறந்துட்டு கணவனுக்கே துரோகம் செய்துட்டேனே என எண்ணி ரேணுவும் பைத்தியமானாள். குழந்தை அருண் தன் பாட்டி பார்வதியின் பராமரிப்பில் அவள் வீட்டிலிருந்து படிக்கவும் சென்றான். இது போன்ற மனிதன் செய்யும் கலாச்சார சீர்கேடினால் பாதிக்கப்படுவது அவர்கள் மட்டுமல்ல, அவர்களை சுற்றியிருக்கும் உறவுகளும் இரத்த சொந்தங்களும் தான் என்பதை எப்போது உணர்வீர்களோ அப்போதுதான் வாழ்க்கை வசந்தமாகும். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.